Hello viewers, welcome back to my channel. இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது ரொம்ப ஈஸியான ரொம்பவே ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் அது. போகி பொங்கல் கண்ணுக்கெல்லாம் ஹெவியாக சாப்பிட்டதுக்கு இது ரொம்ப பெஸ்ட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட். கஞ்சி தான் பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்பவே ஹெல்தியான மட்ட அரிசியில் கேரளா ஸ்பெஷல் கஞ்சின்னே சொல்லலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கஞ்சி, கேரளா கஞ்சி வைக்கிறதுக்காக பாலக்காடு மட்டா ரைஸ் எடுத்துட்டுருக்கேன். பாயில் ரைஸ் ஒரு ஆழாக்கு மட்டா அரிசி எடுக்கலாம். இது கூட 1/4 கப்பு பச்சைப்பயிறு. இதை 2 தடவை கலந்து குக்கரில் சேர்த்து எவ்வளோ அரிசி எடுத்தோமோ அதுக்கு 4-5 பங்கு தண்ணி விட்டுக்கலாம். அது கன்சிஸ்டன்சி பார்த்துக்கணும். கஞ்சிங்கும் போது செமி சாலிடாக தான் இருக்கும். உப்பு போட்டால் வேகாது. இது அப்படியே தான் நல்லா குழஞ்சி வேகணும். ஒரு 7-8 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். கஞ்சிக்கு தொட்டுக்கிறதுக்கு ஸ்பைஸியாக ஒரு தேங்காய் துவையல் அரைக்கணும். அதுக்கு எண்ணெயில் ஒரு பெருங்காயத்துண்டு, பெருங்காயம் கொஞ்சம் பொரிஞ்சதும் காரத்துக்கு 4-5 மிளகா வத்தல், 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து கொஞ்சம் வறுத்துட்டு இதுலேயே 5-6 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்து ஒரு பரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடு ஆறினதும் இதை உப்பு புளி வச்சு தொகையில் அரைச்சிக்கலாம். இந்த கஞ்சிக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்ல காரசாரமாக ஒரு உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு பண்ணுறதுக்கு இது 4 உருளைக்கிழங்க மேல்தோலோடையே பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை கறி பண்ணிக்கலாம். வானலியில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணி கடுகு, உளுத்தம்பருப்பு, 4 கருவேப்பிலை, பெருங்காயப்பொடி, மஞ்சப்பொடி, ரெட் சில்லி பவுடர், உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இந்த உப்பு காரம்லாம் முதல்லையே எண்ணெயிலே போடும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கட்டும். குக்கர் 7-8 விசில் விட்டாச்சு பாருங்க. இந்த மாதிரி வெந்திருக்கு. இதை ஜஸ்ட் இப்படி கரண்டியாலேயே ஒரு தடவை மசிச்சு விட்டுக்கலாம். கெட்டியாக இருக்குது கன்சிஸ்டன்சி. இப்போது நல்லா கொதிக்கிற வெந்நீரை விட்டுக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். மசிச்சு விட்ருக்கேன். கொஞ்சம் நீங்கள் மத்தால் கூட மசிச்சுக்கலாம். நான் கரண்டியால் தான் மசிச்சு விட்ருக்கேன். இதை ஜஸ்ட்டு ஒரு கொதி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிட்டு பாருங்க. இதுதான் கன்சிஸ்டன்சி. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தொகையலுக்கு வறுத்து வச்சுருந்தது சூடு ஆறி மிக்சியில் சேர்த்துட்டு இதில் ஒரு சொல புளியையும் கிள்ளி சேர்த்துருக்கேன். இது கூட தேவையான உப்பு, கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியான தொகையில் அரைச்சின்னு வரலாம். இப்போ நம்ம தேங்காய் தொகையல் ரெடி. கரகரப்பாக தான் அரைச்சிருக்கேன் பாருங்க. ரொம்ப வழுமுனெல்லாம் அரைக்கலை. இந்த மாதிரி இருந்தால் தான் தேங்காய் தொகையல் நல்லாயிருக்கும். இதை வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நம்ம உருளைக்கிழங்கு கறி மூடி போட்டு வேக வச்சுருந்தேன் பாருங்க. இதை மாதிரி ஃபுல்லாகவே நான் கலந்து விட்டுக்கலாம் பாருங்க. நம்ம சூப்பரான உருளைக்கிழங்கு கறியும் ரெடி. எவ்வளோ ஜோராக முறுமுறுன்னு எப்படி வந்துருக்கு பாருங்க. முதல்லையே இந்த எண்ணெயில் உப்பு காரப்பொடி எல்லாமே போடுறது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சுட தட்டில் இந்த மாதிரி விட்டுண்டு இதுக்கு மேலே கொஞ்சம் உப்பு, 1 ஸ்பூன் நெய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தொட்டுக்க இந்த தேங்காய் தொகையல் உருளைக்கிழங்கு கறி. இது கூடவே பொரிச்ச அப்பளம், வடம் இல்லை பப்படம் ஏதாவது வச்சுட்டு சாப்பிட்றது வழக்கம். சூப்பராக இருக்கும். வயரும் ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப நல்லது இது. இந்த பனி குளிர் காலத்துக்கு ரொம்ப ஆப்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது. ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. வியூவர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.